மச மசம் நிற்காம சீக்கிரம் ஆரத்தி எடுத்து உள்ளே அனுப்பு மருமகளை. ம். என்ன அது எங்களுக்கு தெரியாதாக்கும், பையன் வர வேண்டாமா? சரிம்மா சரிம்மா, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். விளக்கு அணைஞ்சிட போதேன்னு சொன்னேன். ம். இங்கே எல்லாமே இவங்க ராஜேந்திரன் போல இருக்கே. எல்லாத்தையும் இறக்கிட்டியா கார்லேருந்து? இல்லை நான் வரவா? இல்லை வேண்டாம்ப்பா, எல்லாத்தையும் இறக்கியாச்சு, உள்ளே கொண்டு போக சொல்லிட்டேன். சரி சரி, போய் ஆரத்தி எடுக்க ஏற்பாடு பண்ணு. ஆரத்தி ஒன்று தான் குறைச்சல். உள்ளே போயிட்டு வேலைக்கார அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். என்ன சொல்கிற தானோ, மருமகளுக்கு உன் கையால் எடுக்கலையா? இவ கொண்டு வந்த சீர்வரிசைக்கு ஆரத்தி எடுக்கிறதே பெரிய விஷயம். இதில் என் கையால் வேற எடுக்கணுமா? இல்லைம்மா, என்னதான் இருந்தாலும் நம்ம மருமகளாச்சே, வேலைக்கார அம்மா கிட்ட ஏன்? என்னது நம்ம மருமகளா? அவ உங்க மருமக. எனக்கு மருமகளாகிற தகுதியெல்லாம் அவளுக்கு இல்லை. அச்சோ இல்லை தானோ, என்ன சொல்கிறேன்னா? போதும் போதும், சொன்னா சொன்னது தான். போயிட்டு வேலைக்கார அம்மாவை அனுப்புகிறேன். இனி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. ஏ பங்கஜம், என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? இன்னும் சீக்கிரம் வந்து ஆரத்தி எடுத்து உள்ள அனுப்பு. மருமகளாம் இப்பவே இந்த மனுஷன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் முதல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். உள்ள வரட்டும், பேசிப்போம். அம்மாடி, நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காத. ஐயோ பரவாயில்ல மாமா, யார் எடுத்தா என்ன, ஆரத்தி தானே. சரிம்மா, புத்திசாலி பொண்ணா இருக்க, புரிஞ்சு நடந்துக்கோ. என்னங்க அங்க என்ன பேச்சு? வாங்க உள்ள. கீதா, அம்மா ஏதோ கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. ஏ கீதா, ஒரு நிமிஷம் நில்லு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான். அதான் சொல்லாமே தெரியுதே. எனக்கு இருக்கிறதோ ஒரே பையன்தான். என்ன, அவனுக்கு வசதியான வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் நடக்கல. அதுக்காக இங்கே வேற எதுவும் மாறிட்டு போகிறதில்ல. நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும். இனிமேலும் அப்படி தான் நடக்கணும். என்ன, புரிஞ்சுதா? புரியலனாலும் இனிமேல் புரிஞ்சுக்கோ. நான் வைக்கிறது தான் இங்கே சட்டம். சரி சரி, இப்போ போய் விளக்கேற்று போ. என்னம்மா இன்னும் இங்கே நிற்க? உள்ள பூஜை ரூம் இருக்கு, போய் விளக்கேற்று. சரிங்க மாமா. தானோ, வந்ததும் வராதுமா என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஓவரா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க, அப்புறம் அது உங்களுக்கு நல்லதில்லை. சரிம்மா சரிம்மா, அது இப்போ தானே வந்திருக்கா, அதனால தான். ஆமாம், எல்லாத்தையும் முதலே சொல்லி புரிய வைக்கணும், இல்லைனா நம்ம தலைமையிலே ஏறி உட்காந்துருவா. நீங்கள் சும்மா உட்காந்து நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. வேற எதுவும் பேசி தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்காதீங்க. ஐயோ, நான் என்ன பேச போகிறேன் ஒன்றை மீறி? இப்படியே இருந்தால் உங்களுக்கு நல்லது. சரி வாங்க உள்ள. சரிம்மா சரிம்மா. கீதா, அம்மா சொன்னதெல்லாம் நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. அவங்களுக்கு கொஞ்சம் கோவம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க நல்லவங்க தான், நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு தான் பையனுக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணணும்னு ஆசை. அது நடக்கலைன்ற வருத்தம் இருக்க தானே செய்யும். நான் அதை பற்றி யோசிக்கல இப்போ. அப்புறம் அதை பற்றி யோசிக்கலன்னா வேற என்ன விஷயம்? ஏன் சோகமாக இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தாராளமா, எது வேணா என்கிட்ட சொல்லலாம். எதுக்கும் நீ யோசிக்க வேணாம். ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அடையாளமே ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறது தான். கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னன்னா, அதாவது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஒருத்தரை விரும்பியிருக்கேன். அப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதே ஆஃபீஸில் தான் அவரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு அந்த ஆஃபீஸ் பற்றியும் அந்த ஜாப் பற்றியும் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தது அவர் தான். அப்போ நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 monthsல ஒரு நல்ல ஜாப் கிடச்சி அவர் பெங்களூர் போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அப்படி தான் பேசிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னை விரும்புகிறேன்னு சொன்னார். நானும் நல்லா பேசினதில் அவரை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சி நானும் அக்செப்ட் பண்ணேன். வீட்லேயும் பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு இந்த விஷயத்தை நான் வீட்டில் சொன்னேன். முதல்ல அவங்க ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் வீட்டில் பேச சொன்னாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட பேசினேன். அவரும் அடுத்த வாரம் சண்டே 4 o'clock வரேன் அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. அந்த சண்டேவும் வந்தது. 4 o'clock ஆச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் டைம் தான் போச்சு. அன்னைக்கு ஃபுல் டே யாருமே வரல. நான் ஃபோன் பண்ணாலும் ஃபுல் ரிங் போச்சே தவிர அட்டன் பண்ணவே இல்லை. இப்படியே 1 நாள் 2 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. இப்படியே ஒரு 3 months வரைக்கும் நாட் ரீச்சபிள்லே இருந்தது. அதுக்கப்புறம் என்னால் அவரை காண்டாக்ட் பண்ணவே முடியல. அவரும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலை. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் என் கூட பேசுனது எல்லாமே ஜஸ்ட்டு டைம் பாஸுக்கு தான் அப்படின்னு. அதோடு அவன் நம்பரை ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணிட்டேன். நம்பரை மட்டும் இல்லை, அவனையும் சேர்த்து தான். விஷயத்தெல்லாம் வேறு யாராவது சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நானே சொல்லிடலான்னு தான் இப்போ சொல்கிறேன்.
இதெல்லாம் நடந்து ஒரு 8 மாதத்துக்கு மேலாகுது. அதுக்கப்புறம் தான் வீட்டில் பையன் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. இட்ஸ் ஓகே கீதா. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். உன்னோட பாஸ்ட் பற்றி எனக்கு தேவையில்லை. இனிமேல் நம்மளோட ஃப்யூச்சரை பார்க்கலாம். நம்மளை பற்றி மட்டும் இனிமேல் யோசிச்சா போதும். கண்டிப்பாங்க. மணி 8 போது இன்னும் இவ்வளோ காணுமே. என்ன தானோ பாட்டெல்லாம் பலமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு. சரி சரி, இன்னைக்கு என்ன சமையல்? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் சொல்கிறபடி தானே இங்கே எல்லாம் நடந்துச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னைக்கு உங்களை கட்டணுனோ அன்றைக்கே என் சந்தோஷம் எல்லாம் போச்சு. என்ன வேணும்? என்ன தானோ இப்படி சொல்லிட்ட? என்னை கட்டினதுலேருந்து நீ தானே ராஜ்யம் பண்ணிகிட்டு இருக்க. ஆமாம், நாங்கள் தான் இங்கே கோட்டை கட்டி ராஜ்யம் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே உங்கள் மருமகளை இன்னும் ஆளை காணோம்? அதை நீ தாம்மா சொல்லணும். என்ன மருமகளுக்கு காப்பி தண்ணி எதுவும் கொடுத்தியா? ஏன் அவங்க வந்து குடிக்க மாட்டாங்களாக்கும்? பெட் காஃபி கொண்டு போய் கையில் கொடுக்கணுமாக்கும்? சரி, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? குட் மார்னிங் மாமா. ஏதாவது வேலை இருக்கா அத்தை? குட் மார்னிங்மா. இந்த காஃபி இருக்கு பார், முதல்ல குடி, அப்புறம் வேலையை பார்க்கலாம். ஆமாம், இந்தா அந்த கூடையில் இருக்க துணியெல்லாம் ஒரே அழுக்கு, எல்லாத்தையும் துவைக்கணும் முதல்ல. இவ்வளோ துணியா? ஏன் பங்கஜம் வரலையா? என்னாச்சு அவங்களுக்கு? ஆமாம், அவள் ஒரு வாரத்துக்கு லீவு. ஏன் தானோ என்னாச்சு? அவங்க லீவெல்லாம் எடுக்கிற ஆள் கிடையாது. என்னாச்சு திடீர்னு? அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமைச்சா போதும். இன்னைக்கு உன் கையால் தான் சமையல். சமைக்கலாம் தெரியும்ல? உங்கள் வீட்டில் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஏதோ ஓரளவுக்கு சமைப்பேன். சரி, முதல்ல நான் இதை துவைச்சிடுறேன். அப்படியே பின்பக்கம் எடுத்துகிட்டு போயிடு. கொல்லை பக்கத்தில் கிணறு இருக்கு. ஏதானோ என்னாச்சு உனக்கு? பங்கஜம்மா ஏன் வரல? சரி, நம்ம வீட்டில் தான் வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அதில் போடலாம்ல. எங்கள் வீட்டில் ஏன் துணியவே துவைக்க மாட்டேன். என்ன மருமகளை வேலை வாங்கினா உங்களுக்கு வலிக்குதாக்கும்? அப்படி இல்லைம்மா, நம்ம வீட்டில் தான் வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அதனால தான் சொன்னேன். இருக்கு, அது எங்களுக்கு தெரியாதாக்கும். உங்கள் புது மருமக எப்படி வேலை செய்கிறான்னு பார்க்க வேணாம். அதுக்கு தான் நான் தான் பங்கஜத்தையும் ஒரு வாரம் வர வேண்டான்னு சொல்லி வச்சேன். அடிப்பாவி, அதானே அந்த அம்மா லீவே எடுக்காது. அவங்களுக்கு தான் யாருமே இல்லையே. என்ன வாய் நிலுது? அப்புறம் ஒரு வாரம் வர வேண்டான்னு சொன்னதை ஒரேடியாக நிறுத்திடுவேன் அவளை. நீ செஞ்சாலும் செய்வ, என்னமோ போ. என்னதானோ யாருக்கும் தெரியாமல் வந்து சட்டியை திறந்து பார்த்துட்டு இருக்கியா? ஆமாம், உங்கள் மருமக அப்படி என்னதான் சமைச்சிருக்கான்னு பார்க்க வேணாவா? மருமக சமைச்சதா? அதான் வீடு ஃபுல்லாக ஒரே வாசனை தூக்குச்சு, ஹால் வரைக்கும் வந்தது போ. நானும் ஏதோ பக்கத்து வீட்டிலேருந்து வருதுன்னு நினச்சேன். நம்ம வீட்டில் இங்கே இந்த மாதிரி வாசனையெல்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லையே. என்ன இவ்வளோ நாள் சமைச்சு போட்டு உடம்புல கொழுப்பு ஏறி போயிருக்கு. அதான் இப்படியெல்லாம் பேச சொல்லுது. 4 நாள் காய போட்டா சரியா போயிடான்னு நினைக்கிறேன். ஐயையோ, நீ செஞ்சாலும் செய்வ. ஆனாலும் இதை பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. நிஜமா சொல்லு, உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது தானே? ஆமாம். அத்தை, நான் கிளம்புறேன். மேடம் எங்கே கிளம்புறீங்க? ஆஃபீஸ்க்கு தான் அத்தை. ஆல்ரெடி லீவ் முடிஞ்சு 2 டேஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படி ஜாயின் பண்ணிடணும்? உன்னை யார் ஆஃபீஸ்க்கு போக சொன்னா? ஆமாம், நானும் கிளம்புறேன். எனக்கும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு. சரி, நீ கிளம்பு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. கீதா, நீயும் இன்னைக்கு ஜாயின் பண்ண போறியா? சரி வா, நானே ட்ராப் பண்ணிடுறேன். நில்லு. அவளை எங்க கூப்பிடுற நீ? அவளும் இன்னைக்கு ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாலேம்மா, அதுதான் அப்படியே நான் போகும்போது விட்டுட்டு போயிடலான்னு தான். என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? அவளை யார் வேலைக்கு போக சொன்னா? அவ ஏன் வேலைக்கு போகணும்? இனிமே வீட்டிலே இருக்கட்டும். வீட்டில இருந்து வீட்டையும் உன்னையும் இங்கே இருக்கிறவங்களையும் கவனிச்சுக்கிட்டாலே போதும். வீட்டு வேலையை நல்லா கற்றுக்கிட்டோம். இனிமே ஆஃபீஸ்க்குலாம் ஒன்றும் போக தேவையில்லை. ஐயோ அம்மா, அது வந்து என்ன வந்து போயின்னு? நீ முதல்ல கிளம்பு. அவள் வேலைக்கு போய் சம்பாரிச்சு தான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு இந்த வீட்டில் ஒன்றும் நிலைமை இல்லை. புரிஞ்சுதா? ஐயோ அத்தை, ப்ளீஸ், இன்னைக்கு எப்படியும் ஜாயின் பண்ணியே ஆகணும். ஆஃபீஸ்லேருந்து 2-3 வாட்டி கால் பண்ணிட்டாங்க. என்ன நீ ஆஃபீஸ்க்கே போவேனான்னு சொல்லிட்டு இருக்க? கால் வந்தால் சொல்லிடு, இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு தான் குடும்பம் நடத்தணும்னு உங்கள் வீட்டில் வேணால் நிலமை இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே உன் பணத்தை வச்சு தான் செலவு பண்ணணும்னு எந்த நிலமையும் இல்லை. அதனால நீ எங்கேயும் போவேனா, வீட்டிலே இரு. அத்தை, வேலைக்கு போகிறேன் அப்படின்றது பணம் சம்பாதிக்க மட்டும் இல்லை, அதுதான் என்னோட ஐடென்டிட்டி. அது என்னோட அடையாளம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் அதுதான். அது மட்டும் இல்லை, என் பணத்தை வச்சு தான் செலவு பண்ணணும் அப்படின்ற நிலைமை எங்கள் வீட்லேயும் இல்லை. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குற அம்மா அப்பாவுக்கு நம்ம வளர்ந்த பிறகு சம்பாரிச்சு கொடுக்கறது ஒன்றும் தப்பும் இல்லை. என்னடா பார்த்துக்கிட்டு அப்படியே மரம் மாதிரி நிற்கிற? எவ்வளோ வாய் பேசுகிறா பாரு என்கிட்டயே. ஐயோ அத்தை, நீங்கள் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க, நான் உண்மையை தான் சொன்னேன். எதுடி உண்மை? நீ சம்பாரிச்சு கொண்டு வர பணத்தை வச்சு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. சரி விடுங்கம்மா. கீதா, ஆல்ரெடி எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீ இன்னைக்கு லீவ் சொல்லிட்டு வீட்லயே இரு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இதை பற்றி.
ஆ ஐயோ இன்னைக்கு லீவு. சரி சரி, ஆல்ரெடி எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ எங்கேயும் போக வேணாம், இன்னைக்கு வீட்டிலே இரு. பாய். நான் வரேம்மா. சரி சரி பார்த்து போப்பா. நீ என்னடி அம்மா இன்னும் பார்த்து நிற்க? போ போ உள்ளே போ. இப்போ என்ன பண்ணுறது? ச்சே. பேசாமல் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1 வீக் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லலாமா? கண்டிப்பாக தரமாட்டான். ஏற்கனவே லேட்டுன்னு இருக்கான். வேலை வேறு நிறைய இருக்குது. இப்படியே போனால் கண்டிப்பாக ஆஃபீஸ்லேருந்து அவங்களே தூக்கிடுவாங்க. ச்சே. பேசாமல் வேறு ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணி வைப்போமா இப்போவே? ஐயோ, பேசாமல் ஃபோன் பண்ணி ஒரு 2 டேஸாவது லீவ் கேட்போம். இல்லை ஃபோன் பண்ணால் எப்படியும் ஏதாவது கத்துவான். எதுக்கு நம்மளே ஃபோன் பண்ணி அவங்ககிட்டயும் வாங்கி கட்டிக்கணும்? வேண்டாம். இப்படி கீதா யோசிச்சுட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரா இருக்கும்? நம்பர் காட்டுது. ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ. ஹலோ கீதா, நான் தான். நான் தானா? கீதா, நான் தான் பிரகாஷ் பேசுகிறேன். எந்த பிரகாஷ்? பிரகாஷா? பிரகாஷ் நீங்களா? ஆமாம் கீதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என் நிலத்துக்கு என்ன? பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போனவருக்கு இப்போ தான் அந்த ஞாபகமே வருதோ? சாரி கீதா, இவ்வளோ நாள் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அப்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆக்சிடெண்ட்டா? ஆமாம் கீதா, இதை பற்றி உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்லணும். நம்ம மீட் பண்ணலாமா? பிரகாஷ், அது வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தெரியும் கீதா. உன்னை பற்றி விசாரிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு 1 hour மீட் பண்ணால் போதும். பிகாஸ் என்னை பற்றி நீ தப்பாகவே நினச்சிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான் என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லணும், அவ்வளோதான். ஸோ எப்போ மீட் பண்ணலாம்? நாளைக்கு? சரி, ஓகே பிரகாஷ், நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். இந்த ஃபோன் கால்க்கு அப்புறம் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே கீதா உட்காந்துடுறா. இதை பற்றி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாமா வேணாவா அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தா. நாளைக்கும் வந்தது. கீதா, கீதா, எங்கே இவ்வளோ ஆளை காணோம்? ரூம் வேற பூட்டிருக்கு. எங்க உங்கள் மருமக? ரொம்ப நேரமாக ஆளையே காணோம். மதியம் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டேன். அவள் எங்கேயோ யாரோ அவள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னா. ஃப்ரெண்டா? சரி, ஃப்ரெண்டை பார்க்க எங்கே போயிருக்கா? எப்போ போனா? இங்கே யார் தெரியும் அவளுக்கு? ஏம்மா அடுக்கடுக்காய் இப்படி என்ன கொஷின் கேட்டின்னா எனக்கு என்ன தெரியும்? அவள் ஏதோ கிளம்பி போனா, நான் இங்கே உட்காந்துருந்தேன். அப்போ தான் சொல்லிட்டு போனா இந்த மாதிரி ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு. அவ்வளோதாம்மா எனக்கு தெரியும். நீ அவள் வந்த உடனே கேட்டுக்கோ. சரி, அட்லீஸ்ட் எங்கே தான் போய் பார்க்க போற அப்படின்னு இடத்தையாவது கேட்டு வச்சுக்க மாட்டீங்களா? என்ன மனுஷன் நீங்கள்? உன்னை எப்பயாவது என்ன பண்ணுற, எங்கே போகிற, எங்கே வர அப்படின்னு எனக்கு கேட்டு பழக்கம் இருந்தது தான் கேட்டிருப்பேன். எனக்கு என்ன தெரியும்? என்னங்க சுற்றி வளைச்சி என்கிட்ட வரலன்னா தூக்கமே வராதே. ஆளை பாரு. சரி சரி, அவள் வரட்டும், பார்த்துப்போம். ஹாய் கீதா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் கீதா. என்னென்னமோ நடந்து போச்சு. நீ இன்னைக்கு வரமாட்டியோன்னு நினச்சேன். எனிவே ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அது இருக்கட்டும். என்ன ஆக்சிடெண்ட்? எப்போ ஆச்சு? என்ன ஆச்சு உங்களுக்கு? அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். ஒரு 4-5 மணி நேரம் ட்ராவல் தான் இருக்கும். அப்போ ஒரு பெரிய லாரி வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அதில் அச்சச்சோ. அதில் எங்கள் அப்பா ஆன் த ஸ்பாட்லேயே. ஓ, ரொம்ப சாரி பிரகாஷ். நான் தான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். இல்லை நீ என்ன பண்ணுவ? வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா எல்லாருக்கும் அப்படி தானே தோணும். எனக்கும் பார்த்தீங்கன்னா தலையில் பயங்கர அடி. நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 months கிட்ட கோமால தான் இருந்தேன். அப்படியா? கடைசியாக எங்கள் அப்பா முகத்தை கூட பார்க்க முடியாமல் போயிடுச்சு என்னால். ரொம்ப சாரி பிரகாஷ், நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். நீங்கள் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இட்ஸ் ஓகே கீதா. ஒரு 10 days பேக் தான் எனக்கு வந்து நினைவே வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 days ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷன் அப்படி இப்படின்னு இருந்துட்டு லாஸ்ட் வீக் தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்டு இருக்கால, அவங்கிட்ட விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு. இட்ஸ் ஓகே, ஆல்மோஸ்ட் 1 year ஓடி போச்சுல்ல. எனக்கும் இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால வீட்லேயும் உடனே பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான்
சாரி. எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லவர். நான் இப்போ அவர் கூட சந்தோஷமாக இருக்கேன். ஓ நைஸ் கீதா. எனிவே ஹாப்பி மேரிட் லைஃப். அண்ட் நான் இதைத்தான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் நம்ம கடைசியாக பார்க்க போகிறதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் நான் இனிமேல் தலையிடவே மாட்டேன். ஹாப்பியாக இரு. தேங்க்ஸ் பிரகாஷ், என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வீட்டில் சொல்லவும் இல்லை. நான் சீக்கிரம் போகணும். ஓகே, கிளம்பலாமா? ஓகே கீதா, நீ கிளம்பு. ஃப்ரெண்டு வரேன் இருக்கான், நான் அவன் கூட போய்க்கிறேன். பை. ஓகே பிரகாஷ், நீங்களும் சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கோங்க. பை.